ஆளுண்ட முட்டை சாட்டிய கிரேப்ஸ் மாதிரி. ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் சுகமா இருக்கிறீங்களோ? நாங்கள் சுகமா இருக்கிறோம். உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஜானுசன் வந்து இன்றைக்கு வர இல்லை. ஜானுசன் ஏன் வர இல்லை? ஜானுசன் ஓகே, பாய். நாங்களும் பாட்டிக்கு தான் போறோம். ஜானுசனும் பாட்டிக்கு போறார். ஆனால் வேற வேற பாட்டி. அவர் தன்னுடைய நண்பர்களோட, நான் வந்து என்னுடைய நண்பர்களோட, நானும் மாலவியும் போறோம். மாலவி இன்டர்வியூஸ் பண்ணி வைப்பா எங்க போறோம் உங்களுக்கு. வணக்கம். இப்ப தற்பொழுது எங்க போறோம் நாங்கள்? என்னுடைய சப்ஸ்கிரைபரா இல்லாட்டி உன்னுடைய ஃப்ரெண்டா? இது ஒரு வித்தியாசமான உறவு. என்னன்னு சொன்னால், இவ வந்து ஒன்டாரியோ மாகாணத்துல பிக்கரிங்குக்கு கிட்ட ஏஜாக்ஸில், இப்போ பிக்கரிங்கில் வந்து பிக்கரிங் விப்பி ஏரியாவில் எங்கட சொந்தங்கள் கனவேறி இருக்கணும். என்ன மாலவியா? அவ வேற இப்ப சண்டைக்கு வேற போயினவன், என்ன யாழ் நீ இந்த பக்கம் வந்த நீங்கள் வேற இல்லையண்டு. நாங்கள் அங்க போய் அவேண்ட வீட்டை போய் கதைக்கிறது தான் கொஞ்சம் சால சிறந்ததா இருக்கும். அவேண்ட வீட்டை போயும் நான் தான் கதைப்பேன், அவேண்ட குரல் மட்டும்தான் வரும். அதுதான் அந்த ஸ்டோரி. வந்து இந்த உறவு வந்து எங்களோட வந்து சேர்ந்தது வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டோரி. நாங்கள் இப்போ 401 பெருந்தெருவில் போய்கொண்டிருக்கிறோம். வானு எந்த கட்டிடங்கள் அழகாக உயர்ந்து நிற்குது. அதால் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. அதால் உங்களுக்காக நாங்கள் போகிற வீட்டுக்காரர் வந்து அரை மணி தியாலத்துக்கு முன்னம் எங்களை கால் பண்ணி சொல்லட்டாம், 30 minutes போகிறான். என்ன கணக்கு என்ன வழக்கண்டே நான் கொண்டும் விளங்கல. மாலவி, உங்களோட ஃப்ரெண்ட் வந்து அரை மணி தியாலம் முதல் கால் பண்ணி உங்களை சொல்லட்டாம். என்னத்துக்காக? எனக்குதான் போய் கேட்க வேணும். எங்க போனாலும் எப்ப போனாலும் இந்த கிஃப்ட் ரேப் பண்ணி தான் நான் கொண்டு போறது. இன்றைக்கு என்னென்று ரேப் பண்றது? ரேப்பிங் சீட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, டைமும் இல்லை. இப்படியே தான் நாங்கள் கொண்டு போகணும் போல இருக்குது. பாப்போம் என்னண்டு. அவ்வளவு வடிவா இருக்கு. பூக்கண்டு சோலை வேண்ட விட்ட தோட்டம் எல்லாம் இருக்குது. வாங்கோ, எப்படி இருக்குது இந்த செவ்வந்திகள் பூக்கண்டுகள் எல்லாம் நல்ல வடிவா இருக்கு. எல்லாம் இவர்தான் கூப்பர். கூப்பருக்கு ஒரு வணக்கத்தை எல்லாரும் சொல்லுங்கோ. முக்கிய குடும்ப உறுப்பினர். வெளியில முட்டை பொறிக்கணும். இது எந்த முட்டை சட்டி எனக்கு நான் பொறுக்கணும். இதுலதான் அம்மா இது என்ன உடைஞ்சிட்டு நான் உடையாம வச்சு இல்ல. நான் சொன்ன நான் கல்யாணம் கட்டினாலும் இதை எடுத்துட்டு போயிருவேன். இந்த முட்டை சட்டிய அப்ப இதுதான், இதை மட்டும்தான் முட்டை சட்டி எடுத்துட்டு போறது. ஆளை காட்டையிலாது ஆளுண்ட முட்டை சட்டிய காட்டுறேன். பேசுவா அம்மா இதை வெறி உடைஞ்சிட்டு வந்து பேக் சாட். என்ன உங்களோட? ஓகே ஓகே. சோ இது பேரியோ நீங்க செய்த, அதுக்கு அப்புறம் கீழ். ஓ யா யா. பூக்கண்டு சோலை வேண்ட விட்ட கீழே தான் பேக் சாட். அதுல தான் கார்டன் எல்லாம் சூப்பரா இருக்குது. என்ன நல்ல வடிவா வச்சிருக்கிறா அம்மா. அம்மா மண்ணா பெட்டி அடிச்சது. அது ஸ்ரீலங்கன் கோன். ஓகே ஓகே. கீழே போய் எடுப்போமே. இந்த குடும்பத்தோட எப்படி எங்களுக்கு தொடர்பு வந்ததுன்னு சொன்னால், இந்த குடும்ப தலைவி, அதாவது மாலவின்ற ஃப்ரெண்டின்ற அம்மா வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர். என்னுடைய காணொலிகள் எல்லாம் பார்க்குறவாவாம். அவாண்ட கடைசி மகள் வந்து என்னுடைய மகளோட யூனிவர்சிட்டியில் படிக்கிறாள். ஆனால் மாலவிக்கு ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் அவள் மட்டும்தான். அந்த மகள், அவன் 3வது மகள். அது வந்து மாலவிக்கும் தெரியாது, அவன் அம்மாவுக்கும் தெரியாது, மாலவின்ற ஃப்ரெண்டுக்கும் தெரியாது. என்னுடைய சப்ஸ்கிரைபர்ன்றது அவன் அம்மா. அந்த மாலவின்ற ஃப்ரெண்ட் வந்து அவன்ட அம்மாவுக்கு போய் சொல்லியிருக்கிறா, இப்படி மாலவின்ற அம்மா வந்து யூடியூபர்ன்னு சொல்லி. அதுக்கு பிறகு பேர் என்னன்னு கேட்க, ஜாலினியண்ட என்னுடைய யூடியூப்பை மட்டும் இல்லை, அப்படியே நான் சொல்கிறது எல்லாத்தையும் பாடமாக்கி வச்சிருக்கிறா. அப்படித்தான் அந்த தொடர்பு ஏற்பட்டது. சொல்கிறது உங்களுக்கு விளங்குதோ விளங்கலையோ என்னன்னு தெரியல. எனக்கு அறிவு கெட்டினபடி விளங்கப்படுத்தி இருக்கிறேன். உங்களுக்கு விளங்குமென்று நினைக்கிறேன்.
முருங்கையில வச்சிருக்கிறீங்களா என்ன? இல்லாத இல்ல போல இருக்கு. இது அகத்தி என்ன? கனடாவில் அகத்தி, அகத்தியில முருங்கையில பொடி பைத்தங்காயம். ஓயா இங்க இருக்குது. விதைக்கு விட்டுருக்கிறீங்களோ? இப்படி சிவப்பாயா வரும். ஓ சிவப்பு பாய்த்தங்க வித்தியாசமா இருக்கு. நான் இண்டை தான் பாக்குறேன் இந்த சிவப்பு பாய்த்தங்காய். என்ன ரெகுலர் பாய்த்தங்காய் நீங்க கடையிலேயே மரக்கறி வேண்டல போல. என்ன பாவக்காய், இதுல ஒரு பாவக்காய், பீக்கங்காய். பீக்கங்காய் ஓகே. புடலங்காய் வருது ஆனா வர இல்ல. வெள்ளார இது என்ன இல்லையா பைஞ்ச? பச்சை கேல், சிவப்பு கேல். ஓயா பர்பிள் போஞ்சி அப்பா டைம் நின்றது. பர்பிள் போஞ்சி தெரியும். ஆனால் ஒரு நாளும் பர்பிள் கலர் பைத்தங்க நான் காணையில. இங்கே பாருங்க எப்படி இருக்கண்டு. யாராவது பார்த்துருக்குறீங்களா பர்பிள் கலர் பைத்தங்க? சூப்பராக இருக்குது. என்ன வேற சிறக வேறையா? இது என்ன செய்கிறது? கறி வைக்கிறதா? உடம்புக்கு நல்லதா? அவரைக்காயின்டி ஒரு இனமாம் பாருங்க எவ்வளோ வித்தியாசமா இருக்குண்டு. வடிவான ஒரு நாவல் கலர் பூ. மேல இஞ்ச சுரக்காய். ஓகே ஓகே. அதுல ஒரு மல்லிகை இருக்குது, இதுல ஒரு மல்லிகை. பூசணிக்காய். ஆனா இது வந்து வருமா இனி? வருமா? டைம் முதல் வந்து ஓகே ஓகே. இந்த பூசணிக்காய். ஓகே ஓகே. இது நல்ல டேஸ்ட். என்ன கறி வைக்க? ஓகே. அப்பா செருப்பு போட விட மாட்டார் கார்டனுக்கு. இப்ப நான் வந்து பெரிய கார்டன் இது எல்லாமே இங்க இருக்குது. அதால நான் ஒவ்வொன்றா தொடங்க போறேன். ஓனரை வந்து காட்டல. அது கார்டன் ஓனர். ஏன்னா உங்களுக்கும் பாக்குறதுக்கு ஆசையா இருக்கும். ஒன்றும் செய்யலாது. $1 மில்லியன் எழுதி கொடுத்தாலும் வர மாட்டாவாம். என்ன லேட்டஸ்ட் இப்ப வந்து சிலிம் ஆகுறதுக்கு நடந்து கொண்டு இருக்கா. அதே சிலிம் ஆகினவரதான் வருவாவாம். அதோட சிலிம் ஆகுறது இந்த டயட் கதைகள் எல்லாம் என்னோட என்ன கதைக்கிறது. என்ன 24 hours சாப்பிடுறேன் நான். ஓகே வாங்க என்னோட சேர்ந்து இந்த கார்டனை இன்றைக்கு பார்ப்போம். என்ன எங்கட வீட்டுல கார்டனே இல்ல. அதனால இப்படி நண்பர்கள் வீட்டை போனால் இந்த கார்டனை வந்து நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி அதை கொஞ்சம் ரசிக்கிறது. வளமை வாழைக்கண்டு, நல்ல சின்ன வாழை. இதெல்லாம் என்ன செய்வீங்க? அப்புறம் வீட்டுக்குள்ள எடுத்து குளிர் வர வீட்டுக்கு எடுத்து வச்சிருவீங்களே. மிளகாய். இது அந்த உழைப்பு மிளகாய். ஸ்ரீலங்காவில இருந்து இது ஸ்ரீலங்கா விதா கொண்டு வந்ததா? இங்க பாருங்க மாலவி. ஒரு கண்டு. என்ன இது இதே தான் சமைக்க பச்சையா வரும். என்ன முளைக்கீரை. இது பேசலாம். இத பாருங்க மிளகாய். இது கறி மிளகாய். என்ன இது அப்பா டைம் இருந்தது கறி மிளகாய். உங்களுக்கு ஒரு கண்டு வச்சாலே காணும். என்ன வீட்டு தேவைக்கு. என்ன இது? என்ன கோவா. இது வந்து அந்த மிளகாய்னு சொல்றது பச்சை கலர் குட மிளகாய். ஃபுல்லா கொஞ்சம் வியூவையும் எடுத்தா தானே ஆக்கள் பாப்பினா. ஊர்ல இருந்து கொண்டு வந்த சோழனா. அப்புறம் ஸ்கிரீன்ஷாட் அடிக்கிறேன். சோழன் ஏதாவது எங்கட தோட்டத்துல வந்து அப்பா வந்து செருப்பு போட எலவுட் இல்ல. தோட்டத்துக்கு வெறும் காலோட தான் போகணும்னு சொல்லுவார். அது வந்து அவருக்கு கோயில் மாதிரி. இங்க தோட்டத்துக்கு செருப்பு போடுறதுக்கு எலவுட் இருக்காமா போட்டு கொண்டு வந்தேன் நான். இது வந்து பீட்ரூட். இது வந்து பீட்ரூட். பச்சை கத்தரிக்காய். இஞ்ச இதுக்கு என்ன ஒரு பேர் உண்டு. இந்த கத்தரிக்காய் வட்டு கத்தரிக்காய். வட்டு கத்தரிக்காய். இதுல சுரக்காய். சுரக்காய் இருக்குது. இஞ்சால ஒரு பர்பிள் கலர் கத்தரிக்காய். இது வந்து மிளகாய். இதுல வந்து பீட்ரூட். இது முருங்கையில. என்ன முருங்கையில இங்கால குடமிளகா, அங்கால இடையக்குல பூக்கண்டும் வருது. என்ன செவ்வந்தி கீரை. கீரை தானே? கீரை என்ன எடுக்காம கொஞ்சம் வடிவா கண்டுகளை இருக்கும். முருங்கையில கண்டு என்ன மாதிரி வந்திருக்கண்டு பாருங்க. இது என்னண்டு முருங்கையில கண்டு இங்க வச்சீங்க கடையில? ஸ்ரீலங்காவில இருந்து அனுப்பிச்சு. இது வந்து சோழன் வந்து இன்னும் காய்க்க இல்லையா தான் முளை வர போதாம். இது என்னது? கிலோ வெங்காயம் போட்டிருக்கு.
மற்றது இது வந்து பாருங்க சிவப்பு தண்டு கீரை சாப்பிட்டேன். சுரக்காய் வந்திருக்கோம் மாலை எடுங்க அத. இதுல வந்து சின்ன தக்காளி பழம். இது வந்து நாங்க இங்க கனடாவில சலாட்டுக்கு போட்டு சாப்பிடுறது. கனடாவில இல்ல எல்லாரும் தான் போட்டு சாப்பிடுறது. இது ஃபுல்லா கறிமிளகாய். அதுகள் கறிமிளகாய். இது பொடிப்பேன். இது வெண்டி மேடம். அந்த மேல இருக்கு. லாங் ஷாட்டும் எடுங்கம்மா, அப்பதான் வடிவாயிருக்கு. இது எஞ்சாலையில தெரியுது. ஓகே, புடுங்கி சாப்பிடுவோம். நல்ல இனிப்பு. அதுக்கு தான் சாப்பிடுவோம். இங்க தக்காளி பழம், அங்கால ஒரு வித்தியாசமான தக்காளி பழம் ஒன்று இருக்கு. நான் ஒரு உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். இது கரெக்டா? கேரட் வந்து நீ புடுங்குறது என்ன? கேரட் உள்ளுக்கு தான் வளரும். கேரட் வந்து உள்ளுக்கு தான் வளருமாம். கேரட் கண்டு நான் ஒரு நாளும் பார்த்ததில்லை, இன்றைக்கு தான் பாக்குறேன். கேரட் இலைய வந்தாம் வர மாதிரி வறுக்கிறதாம். இது வந்து கேரட் கண்டு நான் ஒரு நாளும் காணையில. மாலவியருக்கா கொஞ்சம் குளோசப்பா வந்து எடுங்க இந்த கேரட் கண்ட. அடியில வந்து கேரட் இருக்குது, புடுங்கவனம். கொஞ்சம் மிக்ஸ் அண்ட் மேட்சா தான் வச்சிருக்கிறோம். நாங்கள் சட்டையல் சாரியலுக்கு மிக்ஸ் அண்ட் மேட்சா போடுற மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்சா வச்சிருக்குது. இதுல வந்து திருப்பியும் ஒரு குடமிளகா கண்டு. இங்கால வந்து நிலத்துல வச்சிருக்கிறோம் பச்சை மிளகாய். என்ன இதெல்லாம்? பச்சை மிளகாய், தாய் சில்லியா? தாய் சில்லி, அதாவது சரியான உரைப்பு. தாய் சில்லி வந்து சரியா உரைக்கும். மற்றது வந்து இது ஸ்வீட் பொட்டேட்டோ. பூச்சிகள் வந்து கொஞ்சம் இந்த வருஷம் பூச்சி வந்ததால கொஞ்சம் சிக்கல். என்ன மாலவி? ஸ்வீட் பொட்டேட்டோ. இது வந்து பச்சை கலர் பீன்ஸ். என்ன சாடிக்க வச்சிருக்கா இது? ஆனா இது மஞ்சள் கலர் பட்டர் பீன்ஸ். பட்டர் பீன்ஸ். ஓகே, இது வந்து பட்டர் பீன்ஸ். ஏன் பட்டர் பீன்ஸ் சொல்றா சொல்லுங்க. அந்த மஞ்சள் கலரா இருக்கிறதால என்ன நினைக்கிறேன். மஞ்சள் கலரா இருக்கிறதால என்ன நினைக்கிறேன். இது வந்து இதுவும் பட்டர் பீன்ஸ். Hold on. கிழங்கு. இஞ்சால வந்து குடமிளகா, பச்சை மிளகா. அது என்னன்னு தெரியல. அம்மா தான் கேட்க வேணும் இது என்னன்னு. ஏதோ ஒரு கீரை தான். என்னமோ ஒரு இது உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஓனரங்க சமைக்க போட்டா நினைக்கிறேன். ஓ, பொன்னாங்கானிய பாருங்க எப்படி வளர்ந்துருக்கண்டு. சூப்பரா இருக்குது. பொன்னாங்கானி நல்ல படர்ந்து வளர்ந்துருக்குது. அதுக்கு நடுவில் ஒரு ரோசா கண்டு. இஞ்சால வந்து கேல். என்ன இது வந்து? இது பர்பிள் கலர் கேல். இது ஒரு வகையான சலாட்டாம். நான் வந்து பீட்ரூட் பர்பிள் லெட்டஸ். இது வந்து பச்சையாயே சாப்பிடுறது. கீரை. என்ன கீரை? கீரை விதை இப்படி தானாக்கும் எடுக்கிறது. என்ன இஞ்சி அடக்கு. இங்க பாருங்க சிவப்பு பொட்டேட்டோ. நம்ம பொன்னாங்கண்ணி பக்கத்துல அதுவும் ராபு. இது கார்டன் பார்த்திருக்கிறேன். சரியா, ஒரு தோட்டம், மரக்கறி தோட்டம் நான் பார்த்திருக்கிறேன். அந்த மரக்கறி தோட்டத்தை அலங்கரிக்கிறது இருக்கே, அது ஒரு இடம் நான் பார்க்கல, இங்கதான் பாக்குறேன். சரியா, இங்க பாருங்க ஆங்காங்கே பூந்தொட்டியல் தொங்குது. இது இந்த கலநயம் நெக்ஸ்ட் லெவல். என்ன இது வந்து பீ பாலினேஷனுக்கு தான் அத வச்சிருக்கேன். அப்பதான் காய் நிறைய காய். அப்படியேண்டா பீ வந்து அதுல எடுத்து கொண்டு போய் இதெல்லாம் போட்டு அப்பதான் காய் வரும். ஓகே. இந்த மரம் எல்லாம் அதெல்லாம் பாலினேஷனுக்கு. ஓகே. அது வடிவா இருக்குது. ஓனர் மேல நிக்கிறா. உண்மையா காட்டத்தான் ஆசை. இது வந்து இது வந்து முடக்கத்தான். அப்ப இது என்ன இலைய செய்யறதா? என்ன அந்த காய் இலைய? இது வந்து முடக்கத்தான் இலையா? அதுக்குள்ள சீட் இருக்கு. அந்த காய்க்குள்ள இதத்தான் கண்டா வளர்க்கறது. உள்ளுக்கு கொட்டை கொட்டையா இருக்குது. ஓகே. இப்ப வந்து எதை பறிப்போம்? இதுல எதண்டாலும் நீங்க போறீங்க. இது சாக்லேட் தக்காளியா? ஒரு பிரவுன் கலரா இருக்கும். சாக்லேட் தக்காளி. கிரேப்ஸ் மாதிரி இருக்குது. செட்டியா கிரேப்ஸ் மாதிரி. சாக்லேட் டேஸ்டா.
நான் எனக்கு தெரியாது, நான் இன்றைக்கு தான் வந்து இங்க பாக்குறேன். காய்ச்சி குலுங்கி இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அது பக்கத்துல இருக்கிற செடி. கார்டனுக்கும் எனக்கும் சத்தியமா சம்பந்தம் இல்ல. நான் வீட்டை ஒரு பூக்கண்டுக்கு தண்ணி வாத்ததும் இல்ல ஒரு நாளும். ஆனா பாக்குறதுக்கு ஆசையா இருக்குது. தக்காளி பாருங்க எப்படி இருக்குண்டு. அப்ப இது வந்து இந்த சலாட்டா இது வெறுமா சாப்பிடுறதோ? தக்காளி சும்மா சாப்பிடலாம், கழுவி தருவா. ஓகே ஓகே. இது வந்து இஞ்சால சோழன். எப்படி இருக்குது கார்டன்? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மாலவி இன்னொருக்கா ஒரு 360 வியூ சுத்தி எடுங்க பாப்போம். எல்லாத்தையும் பெருசா லாங் ஷாட்டா எடுங்கோ. சாப்பிட்டு காட்டுவோம் மாலவி. சாக்லேட் தக்காளி. இது வந்து சாக்லேட் இந்த டேஸ்ட்ல இருக்குமாம், நல்ல ஸ்வீட்டா இருக்குமாம். சூப்பரா இருக்கு. சாக்லேட் டொமேட்டோ பாருங்க, இது வந்து சாக்லேட் கலர்ல வரும். இஞ்சால வந்து செரி டொமேட்டோ. இது சிவப்பா வரும். இப்ப பச்சையா இருக்கு, சிவப்பா வரும். இது வந்து சலாட் அதுகளுக்கு போட்டு சாப்பிடுறது. எங்க ஓயா கத்தரிக்காய பாருங்க, இப்பதான் வளருது கத்தரிக்காய். கொஞ்சம் பெருசா காட்டு. இது போடுறது பிக்கிளுக்கு பாவிக்கிற மிளகாய். ஓகே ஓகே. இப்போ சம்மர் வந்ததுக்கு இல்ல, விண்டருக்கு என்ன செய்வீங்க? விண்டருக்கு இது போட்டு ஃப்ரீஸ் பண்ற நீங்களா? கூட இருந்தா ஃப்ரீஸ் பண்ணுவேன், இல்லாட்டிக்கு ஓகே அப்படியே விட. இது அப்படியே விடுவீங்களா? இப்படியே விட்டுருவீங்களா? இல்ல இதெல்லாம் ஆஞ்சிடுவோம். ஆஞ்சிட்டு அப்படியே விட்டு. ஓகே. பிறகு அதே போட்டு திரும்பி அடுத்த தரம் திரும்பி கண்டு வச்சு திரும்பி அந்த சீரியல் எடுத்து காய வச்சு பெரிய ஃபுல் டைம் வேலை இது. பயங்கர வேலை. ரெண்டாலும் ஆர்கானிக்கா சாப்பிடுறதால ஒரு சந்தோஷம் தானே. என்ன அந்த இதா நான் எங்கட வாங்குறதுக்கும் இதுக்கும் டிஃபரெண்ட். ஏண்டா வாங்குறது கெமிக்கல் எல்லாம் போட்டு பிரிச்சுக்க வச்சு பிடிச்சிருக்காங்க சாக்லேட். இந்த இது ஃபுல்லா ஆஞ்சு தரலாம். இந்த வீட்டை வர்றது நீங்க எத்தனை வருஷம் இப்ப இன்வைட் பண்ணி? சரியா 3 வருஷம் நினைக்கிறேன். இங்க வந்தா இல்ல கூப்பிட்டு 3 வருஷம் ஆச்சு. மாலவி எப்ப கதை கேக்கையும் வரணும்னு சொல்றது வர்றே இல்ல. ஃபைனலி அதான் அங்காலையும் இருக்கு காடு, இங்காலையும் இருக்கு. அங்கால் பக்கமும் இருக்கா? ஓகே. நாங்க அந்த இதெல்லாம் வட்டி விட்டுட்டோம், அது கொஞ்சம் ஏதோ ரஸ்டிங் ஏதோ புடிச்சிட்டோம். இது வந்து பியர்ஸ் மரமாம். ஏதோ ஒரு பூச்சியோ என்னமோ உண்டு, இலையில வந்து பெருசா வர விடுது இல்ல. இந்த முறை காய்க்க இல்ல. இது மிளகாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இஞ்சி பாருங்க நல்ல வடிவா இருக்குது. இஞ்சி பானட் பெப்பர் நினைக்கிறேன். எப்படி இருக்கண்டு பாருங்க வித்தியாசம். இத வந்து பாருங்க, இத பாருங்க என்ன மாதிரி இருக்கண்டு. மாலவி லாங் ஷாட் லாங் வியூ க்ளோஸ் அப் எடுத்துட்டு லாங் வியூ. இந்தியால பர்பிள் கலர் இது வந்து இது நான் முதலே சொன்ன மாதிரி சமைச்ச உடனே பச்சையா வரும். என்ன மற்றது இது வந்து நல்ல சத்தாமன்னு சொல்லி அப்பா சொன்னவர். ஆனா வீட்டை இருந்தது போட்டு சாப்பிடுறாங்க, சும்மா அவிச்சு போட்டு பட்டர் போட்டு என்ன பட்டர் போட்டுட்டு வைக்கணுமோ. இதெல்லாம் கடையில வாங்குறாண்டா சரியான எக்ஸ்பென்சிவ். என்ன இப்ப விலை கூட, அதால வீட்டு தோட்டம் முக்கியம். அடுத்த வருஷம் நான் இது வந்து டிராகன் ஃப்ரூட் ட்ரீ. இதுல வந்து என்ன கலர்ல? அந்த பிங்க் கலர்ல வரும். அது வடிவானது என்ன. ஓகே ஓகே. இது வந்து கற்பூரவள்ளி. என்ன இஞ்சால ஒரு 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 நிலத்தை வந்து நீங்க தான் பிரயோசனப்படுத்தி இருக்கிறீங்க. இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது வீட்டின் பின்பக்கம். இனி நாங்க வந்து சைட்ல பார்க்க போறோம். சைட்ல என்னென்ன சர்ப்ரைஸ் வருதுன்னு சொல்லி வாங்கோ. கீரை என்ன வந்து முளைக்கீரை, விதைக்கு. இந்த விதை இத வந்து எடுத்து காய வச்சுட்டேன்.
காய வச்சிட்டு தான் அதுலயே காயும் காஞ்ச அப்புறம் நாங்க வெட்டி எடுப்போம். அப்ப என்ன மாதங்கள்ல வந்து நீங்க எத்தனை எப்ப நீங்க ஸ்டார்ட் பண்றது இந்த ஃபுல்லா கார்டனை? ஏப்ரல்ல அம்மா இத போட்டு வச்சிருவா. ஏப்ரல் மாதம் மார்ச்ல சீட போட்டு வீட்டுக்குள்ள வச்சு மார்ச்ல வீட்டுக்குள்ள வச்சிட்டு பிறகு வெளியில கொண்டு வா. மேயில வெளியில கொண்டு வந்து நட்டுறோம். மே கடைசியில நட்டுறோம். இது மின்ட். திஸ் இஸ் ஆல் மின்ட். இது மின்ட். இது வந்து மின்ட்ல நல்லா இருக்குது மின்ட்ல. இது ஸ்பைடர் பிளான்ட். இது ஸ்பைடர் பிளான்ட் எங்கட விட்ட இருக்கு. அம்மா கொடுத்து விட்டு இருக்குது. அம்மாவும் இந்த சிஸ்டரும் கொடுத்து விட்டு இருக்குது எங்கட. இது வந்து செவ்வந்தி. இது காசி தும்பி. என்னது? அது காசி தும்பி. இதோ இந்த மரம் வந்து இந்த வெள்ளையா இருக்கு. இது என்ன காசி தும்பியோ? ஊர்ல இருந்து கொண்டு வந்தது. ஹனி நிறைய பீ ஹனி பீ வந்து நிக்கிறது கூட. காசி தும்பியாம் இது. அதுல வந்து வெள்ளை கலரும் பிங்க் கலர் மாதிரி லைட் பிங்க் வடிவா இருக்குது. இதுவெல்லாம் உருவாக்குறது சரியான கஷ்டம். இதெல்லாம் ஒரு டபுள் வேலை என்றுட்டு நான் ஓடுறது. என்ன இங்க வந்து பார்த்தா எனக்கு கொஞ்சம் திகைப்பா இருக்குது. என்ன முதல் கார்டனுக்கு சுத்தி போட வேணும். எனக்கு சுத்தி போடுறதோ இல்லையா, கார்டனுக்கு சுத்தி போடுறது. இதுவும் அந்த பூக்கண்டு. ஆனா இது நிலத்துல நட்டு இருக்கிறீங்க, அப்புறம் வருமா? திருப்பி நடுறது எங்கட வீட்டை நின்றது. இந்த கண்டு எங்கட சித்தி பார்த்தா இப்ப சொல்லுவா, இந்த கண்டு எங்கட வீட்டை ஊர்ல நின்றது. என்ன இது மாம்ஸ்? என்ன மாம்ஸ்? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு இது வந்து சீட் போட்டு வந்து ஆனா நல்ல வடிவான இந்த தக்காளி ஊர்ல அந்த மயிரும். ஓயா இங்கே தக்காளி என்ன சொன்னீங்க? மசர் மாணிக்கமோ ஏதோ இந்த மரம். ஓகே சின்ன பூ மாதிரி. அது இதுல வந்து ஒரு தக்காளி முளைச்சிட்டுதா? இது வந்து இந்த பூக்கண்டு. அது இங்க பாருங்க, இது இந்த அழக. இது ஒரு குங்கும கலர். இது வந்து பர்பிள் கலர். தக்காளி பழம் என்ன? சாக்லேட் தக்காளி. அங்கால செரி தக்காளி. அந்த பக்கமும் இருக்கா? blueberries நான் சாப்பிட்டேன். இத்தனை 2 times சாப்பிட்டேன் நான். பட்டர்ஃப்ளையோட வந்து நிக்குது. நிறைய நிக்கும். பட்டர்ஃப்ளை பாருங்க, பம்புபீ நிறைய நிக்கும். நல்ல வடிவா இருக்கு. அங்கால ஒரு சன்ஃப்ளவர், 2 பூ நிக்குது. சன்ஃப்ளவர் இது வந்து ஒவ்வொரு வருஷம் நீங்க போடணும். என்ன இதெல்லாம் சீட் போட்டது ஆண்டி. அம்மா உள்ளுக்கு சீட் போட்டு குட்டியா வச்ச பிரகண்டு மினுக்கிட்ட வேலை என்ன மண் எல்லாம் பதப்படுத்தி என்ன அதுக்குரிய மண் போடணும். அந்த விக்கி எண்ணம் தானே. இதெல்லாம் ஒரு கஷ்டமான வேலை. இது மார்னிங் க்ளோரி. இது விடிய விரிஞ்சிருக்கு. நைட்ல ஈவினிங்ல இந்த மார்னிங் க்ளோரியாம் காலமேல வந்து விரிஞ்சிருக்குமாம், அப்புறம் இரவுல வந்து மூடி இருக்குமாம். அந்த 4 மணி பூக்கண்டு மாதிரி 4 மணிக்கு பூக்கும் ஊர்ல. அத மாதிரி மார்னிங் காலமேல பூக்குற ஒரு பூக்கண்டு. எல்லாம் நல்லா விரிஞ்சிருந்தது. இப்ப பாக்க காலமேல. அப்ப அதுக்கு தெரியுது என்ன இது காலமே இது பின்னேறம் என்ன. அங்கால நல்ல வடிவான செவ்வந்தி, மஞ்சள் கலர் செவ்வந்தி எங்கட விட்டா 7 ஆலையில நிக்கிற மாதிரி கிடாக்கு. என்ன எனக்கு பேபி ரோசஸ் எல்லா கலர்கள்லயும் பேபி ரோஸ் இருக்குது. குட்டி குட்டி பேபி ரோஸ். நீங்க கொண்டு அந்த ரோஸ் அதுக்குள்ளதான் நிக்கிறேன். இது வடிவு தானே இந்த ரோஸ் மாதிரி. ஆனா இதுவும் நல்லா இருக்கு. ஆனா இது வந்து அடுத்த வருஷம் வராது என்ன? ஒவ்வொரு வருஷம் என்ன வேண்டி கொள்வீங்க. ரோஸ் இதுகள் எல்லாம் அடுத்த வருஷம் வரும் என்ன? ஒரு சில பூக்கண்டுகள் வராது. எவர்கிரீன் உங்களோட விட்டு நல்லா வந்திருக்கு. எனக்கு பட்டுட்டுது. ஒன்றை வச்ச பழத்தான் பட்டுட்டுது. வெளிச்சம் இருக்கு தானே வீட்டுல. நல்ல சன்னுக்கு வைக்கணும். இப்ப காஞ்சிட்டுது. ஒரு வெளிச்சத்துல வைக்கணும். நான் எடுத்து இது அம்மா குளிர் வரம் வீட்டுக்குள்ள வச்சிருவா. நல்ல எவர்கிரீன் பாருங்க என்ன மாதிரி இருக்குண்டு. எங்கட சித்தி இப்ப பார்த்தால் இங்க வந்துருவா. இப்ப டென்மார்க்ல டிக்கெட்டை போட்டுக்கொண்டு அவாக்கு பூக்கண்டா விருப்பம். எவர்கிரீன் பூக்கண்டு நல்ல வடிவா கிரீனரியா வளர்ந்து நிக்குது. நல்லா இருக்குது. இங்கால வந்து இது ரோஸ்.
இதுகும் அதுகும் ஒரு விதமான பூக்கண்டு ஆனா நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. இங்கால வந்து கத்தாழை என்ன இது கத்தாழை அலோவேரா. கத்தாழையும் நல்ல வடிவா இருக்கு. எல்லாமே வெயில் தான் இதுல சாப்பாடு என்ன வெயிலுக்குள்ள நின்றா நல்ல வடிவா எல்லாம் வரும். அங்காலையும் இருக்கோ இவ்வளவு ஓகே ஓகே. இது என்னமா அதுக்கு பேர் தமிழ்ல செம்பருத்தி. இது சீனியாசி. ஓகே ஓகே சீனியாசியா. இங்கிலீஷ்ல சீனியா சொல்லிரமா. இங்க இருக்கு செம்பருத்தி. எங்க ஓயா பர்பிள் கலர் பர்பிளும் வெள்ளையும் செவ்வரத்தம்பூ வடிவா காட்டுறேன் உங்களுக்கு. தண்ணி வைக்கிறது வத்தி போயிடுச்சு. பேர்ட்ஸ் அதுக்கு வைக்கிறது. ஓகே ஓகே. இங்க பாருங்க என்ன இதா இருக்குண்ட என்ன அது நான் இஞ்சால எடுக்கிறீங்களே பர்பிள் கலர் செவ்வரத்தம்பூ மற்றது வெள்ளை கலர் சூப்பரா இருக்குது. குளிர் வந்தா எல்லாமே இதாண்டிடும் கவலையா இருக்கு. யா அதோட இப்ப பாத்தீங்கன்னா பெரிய 4 or 5 பில்லர் மாதிரி என்ன சொல்றது இதுக்கு இவ தெரியாது தெரிஞ்சவ கமெண்ட் பண்ணுங்க. கீழே தான் இந்த பூக்கண்டுகள் எல்லாம் நிக்கிறான். கொடி மல்லிகையா இது கொடி மல்லிகை ஆண்டி. எது இந்த இருக்குது இந்த தலை இந்த இருக்கு இது கொடி மல்லி அங்க இருக்குது. ஓகே அது ஓகே 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 மாலவி எடுங்க. இது வந்து கொடி மல்லிகை இன்னும் பூக்கே இல்லையா இந்த முறை வச்சிருக்கோம். அங்கால இருக்குது கார்டனுக்கு அப்படியே போ சேராய் இந்த இதே முருகாடு அங்கால கார்டன் இஞ்சால ஊஞ்சல் எப்படி இருக்குது இந்த செட்டப் எல்லாம் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. நல்ல இதுல வந்து நல்ல ஒரு காத்தோட்டமா நல்லா இருக்குது. இருந்தா நான் இப்படியே இருந்துருவேன். வாங்க அப்படியே போய் மிச்சத்தை பாப்போம். அதான் நல்லது. இன்னும் காணாம எங்கட விட்டையும் தரட்டே அப்ப. இது வந்து கத்தரிக்காயா? அப்ப இது வந்து ஒரு பூ உண்டு. என்ன ஐயோ என்ன பேர் அது விண்டர் ஸ்டார்ட் பண்ணிக்க தான் பூக்கும். அது ஒரு பூக்கண்டு. டாலியா. மற்றது இதுல வந்து பச்சை மிளகாய் என்ன இதுகள் வந்து பச்சை மிளகாய் குடமிளகாய் எல்லாம் கலந்து இந்த கோவா என்ன இது சொல்றோம் கேல். இது வந்து கேல் ஹெலப்பினோவும் இருக்கு. ஹலப்பினியோஸும் இருக்கு. இது வந்து உழைப்பு அந்த குட்டி மிளகாய். அதுல பாருங்க மாலை ஹெலப்பினோ இருக்குது நிறைய காய்ச்சி. எங்க இது என்ன இதா அது இல்ல அது இது கறி மிளகாய். அங்கால இந்த அம்மா நிக்கிறாங்க நீங்க நிக்கிறது. அதுக்குள்ள ஹலப்பினோ இதெல்லாம் ஹலப்பினோ இந்த இருக்கு நிறைய அந்த ஹலப்பினோ அந்த இது ஓகே ஓகே ஹலப்பினோ இந்தேம் இருக்கு. நல்ல வடிவா காய்ச்சி நிக்குது. என்ன மிளகாய் வந்து பூத்து நிக்குது. நிறைய காயும் இருக்குது. இது வல்லாறு என்ன வல்லாறு சன் படாமலோ மஞ்சளா இருக்கு. சன் வந்து வேணும். ஆனா நிறைய சடைச்சு வளர்ந்து இருக்குது வல்லாறு. அது ப்ளூபெர்ரி ஆண்டி. இதோ பாக்ஸுக்கு இருக்கு. இது ப்ளூபெர்ரி. அது ப்ளூபெரியா? புஷ் அதான் வர. ப்ளூபெரி நான் 2-3 தினம் ஆஞ்சி சாப்பிட்டாச்சு. ப்ளூபெரியா அது மாலவி எடுங்க அந்த ப்ளூபெரி கண்ட. இது பர்பிள் பீன்ஸ் என்ன பர்பிள் பீன்ஸ். இது அங்கால பூசணிக்காய் என்ன பூசணி அது சுக்குனி. சுகினி என்ன பூசணிக்காய் இந்த முறை நீங்க வைக்கலையா? பூச்சி ஒண்ணு வந்து சாப்பிடுது. லாங் ஷாட் மடுங்கம்மா. நல்ல கலர். இந்த கார்டன்லயே நீங்க மரக்கறி வேண்டி மரக்கறியை புடுங்கி சமைக்க சரி. என்ன நான் கூட இப்ப வாங்குறது இல்ல. அதான் தேவையில்லை தானே. கீரை எந்த நாளும் கீரை தான். அதானோ நல்லது தானே உடம்புக்கு. ஓகே. இது வந்து டீ குடிக்கிறதாம் கெமமைல்னு சொல்றது அப்படியா?
கமமைலாம் எனக்கு தமிழ்ன்ற பேர் தெரியாது. அங்கால ரோசா கண்டெல்லாம் நிக்குது. எடுத்துனீங்களா மாலவி? என்ன மியூசிக்கல் ரோஸா ஒவ்வொரு கலர்ல இருக்கு. மியூசிக்கல் ரோஸ். இது வந்து செவ்வரத்தை, வெள்ளை செவ்வரத்தை எடுத்துக்கொண்டே இருக்கலாம். அப்படி அழகா இருக்குது. இதுக்குள்ள ரோஸ் நிறைய இருக்குது. அப்படி எல்லாம் இருக்குது. எல்லாம் மூடிட்டது. செவ்வந்தி வந்து மூடிட்டது. சரி சரி ஓகே ஓகே. வெளியில விட இல்லையாண்டா? வெளியில எங்க விட நிக்கிற வேற. அப்ப நாங்க நிக்கோம், நீ நின்னு விடையில வந்துட்டு. வெளியில தான் வந்து இருப்பாரு. என்ன வாஷ்ரூம் எல்லாம் அதான் வந்துட்டு இங்க நானே வந்து தானே வருவேன். யாரும் தேவையில்லை. சூப்பர். அப்புறம் என்ன எங்கட சாப்பாடா இல்லாட்டி வேறையா? எங்கடையால் போய் கொடுக்குறோம். இல்ல குடுக்குறதே அதுக்கு அவருக்கு குடுக்கணும் செய்து கொடுக்குறோம். மரக்கறி எல்லாம் போட்டு சிக்கன் போட்டு. படலங்காய்க்கு கல்லு கட்டி இருக்கு. ஏன் கல்லு கட்டுறேன்டா கொஞ்சம் நீளமா வரட்டுமாண்ணே சுருண்டிரும். அந்த பாருங்க அது கட்டாம சுருங்கி போயிட்டது. இந்த இருக்கு இது 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 பிறகுதான் கட்டி இருக்கு. சின்ன கல்லா கட்டணும். இன்றைய நாளின் தொடர்ச்சி உங்களுக்காக அடுத்த காணொளியில் அழகாக தொடரும். நன்றி, வணக்கம்.